Hello everyone. Last video நம்ம fewer and less இந்த ரெண்டு வேர்டுக்கான டிஃபரன்ஸை பார்த்தோம். இன்னைக்கு day 7 உடைய கிராமர் டிப். இன்னைக்கான வேர்ட்ஸ் who versus whom. ஸோ இந்த ரெண்டு வேர்டுக்கான டிஃபரன்ஸ் இதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். whoன்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம், நம்ம என்ன சொல்லுவோம்னா யார் அப்படின்றதுக்கு நம்ம whoன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். the person who is doing the action. ஒரு நபர் எந்த நபர் அந்த விஷயத்தை செய்யறாங்களோ அவங்களதான் நம்ம ஹூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யாரு செய்யறா அததான் நம்ம ஹூன்னு சொல்லுவோம். அதை நம்ம கிராமர்ல சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவோம். எப்படி சென்டென்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். ஹூ இஸ் கம்மிங் டு த மீட்டிங். யார் மீட்டிங்க்கு வராங்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹூன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். யாருக்கு பதில் ஹூ அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம். whom whomன்ற வேர்டு நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா a person who is receiving the action. அதை நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம் கிராமர்ல. யார் அந்த விஷயத்தை ரிசீவ் பண்றாங்களோ அவங்கள நம்ம ஹூம் சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெட்டரை நான் யாருக்கு எழுதணும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அந்த யாருக்கு அப்படின்னு சொல்ற இடத்துல டு ஹூம் ஐ ஷுட் அட்ரஸ் தி லெட்டர். நான் யாருக்கு இந்த லெட்டரை எழுதணும் அப்படின்றதுக்கு நம்ம ஹூம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். எப்படி சென்டென்ஸ்ல நம்ம அப்ளை பண்ணலாம். To whom should I address the letter? யாருக்கு இந்த லெட்டரை எழுதணும். நம்ம அனுப்புனர் பெறுநர் எழுதுவோம் இல்லையா தமிழ்ல. அந்த பெறுநர் தான் நம்ம இந்த whom அப்படின்றத மென்ஷன் பண்ணுவோம். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சென்டென்ஸை நம்ம he sheல ரீப்ளேஸ் பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம who யூஸ் பண்ணலாம். Who is coming to the meeting? He is coming to the meeting. இல்லைன்னா she is coming to the meeting. அந்த இடத்துல நம்ம who அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். whomன்ற வேர்டை நம்ம எங்க யூஸ் பண்ணலாம். ஒரு சென்டென்ஸ்ல நம்ம him இல்ல her இந்த ரெண்டு வேர்டை ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம whomன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a person receiving the action to whom should I address the letter. யாருக்கு இந்த லெட்டரை நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்றோம். அந்த யாருக்குன்னும் போது நம்ம you can write the letter to him அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ அந்த him her ரீப்ளேஸ் பண்ணும்போது நம்ம whomன்ற வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். Thank you.